ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூ மேக் இட் ஈஸி இந்தியன் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. ஆழ்வள்ளி கிழங்கு எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம எப்போவுமே வேக வச்சு சாப்பிடுவோம். அதில் சிப்ஸ் எப்படி செய்யலாங்க தாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆழ்வள்ளி கிழங்கு வந்து ஒரு 3 பீஸ் எடுத்துருக்காங்க. இது ஒரு 2 கிலோ இருக்கும். இதை நல்லா நம்ம வந்து தோல்லாம் சீவி எடுத்துக்கலாம். சீவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த மண் தூசி எல்லாமே நமக்கு அதில் போயிடும். இப்போ நம்ம வீட்டில் வந்து பஜ்ஜி போடுறதுக்காக சீவல் வச்சது போலீங்க. அதில் வந்து ஒரு தண்ணியில் வந்து இந்த ஆழ்வள்ளி கிழங்கு வந்து சீவி போட்டுக்கலாங்க. நம்ம அப்படியே வெளியில் சீவினா என்ன ஆகும்னா நமக்கு வந்து காஞ்சி ட்ரை ஆகிடும். இப்போ ஈரப்பதம் இருந்தால் தான் நல்லது. இப்போ நம்ம தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் மண் இருந்தால் கூட நமக்கு அந்த தண்ணியில் அலசும் போது நமக்கு வந்துடும். அந்த ஆழ்வள்ளி கிழங்குல ஒரு மாதிரி வெள்ளை மாதிரி இருக்கும், மாவு கலரில். அந்த மாவு கலரில் இருக்குது, அதுவும் நம்ம தண்ணியில் அலசி எடுக்கும்போது தண்ணியெல்லாம் நமக்கு ஒயிட் கலரில் வந்துடுங்க, வெள்ளையாக இருக்கும். பார்க்கும்போது ஏதோ மாவு கரைச்ச தண்ணி மாதிரி தான் இருக்குமே நமக்கு வந்து. இந்த ஆழ்வள்ளி கிழங்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா அலசிட்டு எடுத்து ஒரு ட்ரை பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம வீட்டில் காய்கறிலாம் வடிகட்டி வைப்போம்ல, அலசிட்டு வடிகட்டோம்ல, அந்த மாதிரி நமக்கு வந்து வடி இருக்கும். அதில் வந்து நம்ம போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம், தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத. இதை நான் எல்லா ஆழ்வள்ளி கிழங்கையும் கட் பண்ணது நீங்கள் கட் பண்ணி இதை போட்டுக்கலாம். நான் சீவி போட்டிருக்கேன். சீவிட்டு இதுக்கு அடுத்து நல்லா ட்ரை பண்ணிட்டு தான் நம்ம கட் பண்ணணுமே. இதை நம்ம இப்படியே கூட சிப்ஸ் போடுறாங்க. என்னென்னா எண்ணெய் அதிகமாக நமக்கு யூஸ் ஆகும். நம்ம வந்து எண்ணெய் வந்து ஒன் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோமே வீட்டில் வந்து. மறுபடியும் நான் ரீயூஸ் எப்போவுமே பண்ண மாட்டேன்னா, அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிவிட்டு கீழே ஊற்றிடுவேன். நான் வந்து நம்மளும் அந்த அளவுக்கு பண்ணும்போது நமக்கு உடம்புக்கு நல்லது தாங்க. மறுபடியும் ரீஹீட் பண்ண என்ன ஆகும்னா எண்ணெய் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, நமக்கு ஹெல்த்தியும் கிடையாது. அதுக்காக தான் நான் அப்படி பண்ணுறது. நீங்கள் இந்த டிப் வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்காமல் கொஞ்சமாக எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு அதை நம்ம வந்து ஒன் டைம் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நான் எல்லாமே நல்லா தண்ணியிலேருந்து அலசி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியில் கொஞ்சம் கூட கிடையாது. நமக்கு தண்ணி கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக பால் மாதிரி. இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து கீழே ஊற்றிடலாங்க. இந்த தண்ணி நமக்கு தேவைப்படாது. இதில் கொஞ்சம் தூசியெல்லாம் இருந்தால் கூட வந்துருக்கும். நான் இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நான் ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருக்கிறது, அதுவும் நம்ம இதில் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாங்க. இது சிப்ஸ் என்னென்னா ஒன்று மேலே ஒன்று வந்து ஜாயிண்டாக இருக்கும். நம்ம அது எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரித்து தான் நம்ம எடுக்கணுமே. அப்போ தான் நமக்கு நல்லா சிப்ஸ் போடும்போது நல்லா ஈஸியாக இருக்கும். நல்லா சிப்ஸும் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தானே தண்ணி பார்த்திங்களா, எக்ஸஸாக இருக்க தண்ணியை இதில் நமக்கு வந்து ட்ரை பண்ணி நம்ம எடுக்கணும். இதுக்கு அடுத்து என்ன பண்ணால் வீட்டில் வந்து நமக்கு வந்து காட்டன் துணி இருக்கும்ல, அது நம்ம வந்து ஃபேன் காற்றுலேயே நம்ம வந்து அந்த சிப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரொம்ப காய வைக்க வேண்டாம். அந்த தண்ணியெல்லாம் நமக்கு ட்ரை ஆகிற அளவுக்கு காஞ்சாவே நமக்கு போதுங்க. இதில் நான் கொஞ்சம் நல்லா பதப்பின மாதிரி அந்த சிப்ஸு சீவலில் சீவி வச்சுருக்கல ஆழ்வள்ளி கிழங்கு, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பரப்பி விட்டுக்கலாங்க. இது ஃபேன் காற்றுலேயே நமக்கு வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். நமக்கு வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணால் சிஸ்ஸை வச்சு நம்ம இதை கட் பண்ணணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். நம்ம ஒரே இடமா போட வேண்டாம். ஒரே இடமா போடும்போது என்னன்னா தண்ணி அந்தளவுக்கு ட்ரை ஆகாது, உள்ள சதன்னு தண்ணியாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா நம்ம வந்து தூவின மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்கிறது. இந்தளவுக்கு நம்ம பரப்பி விட்டாச்சு. இப்போ சிஸ்ஸை வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்மளோட விருப்பம் தாங்க சிஸ்ஸை வச்சு கட் பண்ணுறது கட் பண்ணாததும். நான் வந்து சிஸ்ஸை வச்சு தான் கட் பண்ணிப்பேன். இந்த சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறது. இந்த குச்சி சிப்ஸு சொல்லுவாங்களே, அது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். இது அந்தளவுக்கு தின்னாக இருக்காது. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நம்ம கனமாக கட் பண்ணிக்கிட்டால் போதுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் பேலன்ஸே நான் கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்துப்பேன். கொஞ்சம் வேலை அதிகம் தான், ஆனால் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. ஏன்னா இது வந்து நம்மளே தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வீட்டில் இந்த சிப்ஸு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து வெளியில் வாங்கி கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லை, அதுக்காக தானே. நல்லா எல்லாமே கட் பண்ணியாச்சு. நம்ம ஃபேன் காற்றுல இந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது நம்ம ட்ரை பண்ணுறதுக்குள்ள நம்ம வந்து எண்ணெய் காய வச்சுக்கணும். எண்ணெய் வந்து நமக்கு தேவையான அளவு மட்டும் எண்ணெய் காய வச்சுக்கிட்டா போதுங்க. பார்த்திங்கன்னா அதை ஒன்று மேலே ஒன்று இருக்கிறதே நான் அதை எடுத்து விட்டுடுறேன்னா ரொம்ப நேரம் நம்ம வந்து ஃபேன் காற்றுல போடணும் அவசியம் கிடையாது. அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக ஈரம் இல்லாமல் போயிடுச்சுனாவே போதும் நமக்கு வந்து. இப்போ எண்ணெய் நமக்கு நல்லா நான் இந்த அளவுக்கு தான் எண்ணெய் எடுத்துருக்கேன். மறுபடியும் எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா நான் எண்ணெய் சேர்த்துப்பேன். அதுக்காக தான் நான் எண்ணெய் கம்மியாகவே எடுத்துருக்கேன்னா நம்ம கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து சலசலப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து சிப்ஸ் வந்து அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கேன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சா பார்க்க ஒரு சின்ன துண்டு போட்டு பார்த்துருக்கேன் ஆழ்வள்ளி கிழங்கு. இது நல்லா எண்ணெயில் நல்லா சலசலப்போடு இருக்குது பார்த்தீங்களா. இது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கையளவு நம்ம எடுத்துக்கலாம். ஆழ்வள்ளி கிழங்கு அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தூவி விட்டுக்கலாம். ஒரே இடமா மொத்தமாக போட வேண்டாம். நம்ம பரப்பின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தூவி விடும்போது என்ன ஆகும்னா சிப்ஸ் அங்கங்கே எல்லாம் நல்லா வெந்து வரும். நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம வந்து ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த கரண்டியில்.
பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக. அப்போ என்ன ஆகுனா நமக்கு வந்து கலர் வந்து நல்ல கோல்டன் கலரில் வரும். நமக்கு வந்து கலர் ரொம்ப கருகி போகாது. அதுக்காக தான் நம்ம கலந்து விட்டுக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறது. பார்த்தீங்களா? அந்த எண்ணெய் சலசலப்பு வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த சலசலப்பு நம்ம அடங்குற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வெந்துடும் நல்லாவே இந்த சிப்ஸ் வந்து. ஏன்னா ரொம்ப நமக்கு வந்து திக்காலாம் இல்லை, நல்லா தின்னாதான் இருக்குது வந்து. பார்த்தீங்களா? அது சலசலப்பு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. கலரும் கொஞ்சம் நமக்கு வந்து கோல்டன் கலரில் வந்துட்டு இருக்கு நமக்கு வந்து. நம்ம ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சிப்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாங்க பசங்களுக்கு. நம்ம ரெடி பண்ணி வீட்டில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஏர்டைட் கண்டெய்னரில். அதெல்லாம் கூட நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம தாராளமாக வந்து கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப ஹெல்த்தியாக தாங்க இருக்கும் இந்த சிப்ஸ் வந்து உங்களுக்கு. பார்த்தீங்களா? எண்ணெய் சலசலப்பு சுத்தமாக அடங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு. நான் வந்து வடிகட்டுறதுல டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன்னா அந்த பாத்திரத்தில் இந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது பார்த்தீங்களா, கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க எண்ணெயும் நமக்கு அதில் ட்ரை ஆகிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் வந்து இந்த எண்ணெயும் இதில் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இந்த சிப்ஸில் இருக்கிறது மீதம் இருக்கிறதையும் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடியணும், நீங்கள் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுமே நான் அதை செஞ்சு முடிக்க. எனக்கு பரவாயில்ல டைம் ஆனாலும், அதுக்காக தான் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். மறுபடியும் நான் சிப்ஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் கொஞ்சமாக தூண மாதிரி விட்டுருக்கேன் நான். நம்ம ஆனியன் பகோடா போடுவோம் இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி அந்த மாதிரி தான் போடணுமே இந்த சிப்ஸ் வந்து. இந்த ஆழ்வெள்ளி கிழங்குல நம்ம வந்து அடை செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. அதே மாதிரி வந்து தோசையும் செய்யலாம், புட்டு செய்யலாம், வேக வச்சு அப்படியே சாப்பிட்லாம், தாளித்து சாப்பிட்லாம், நாட்டு சக்கரை வச்சு எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். இது கொஞ்சம் காரசாரமாக கிறிஸ்பியாக இருக்கும் இந்த சிப்ஸ் வந்து. அதுக்காக நான் சிப்ஸ் செஞ்சு கொடுக்குறேன் பசங்களுக்கு. இது கொஞ்சம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதை நம்ம ஸ்டோர் பண்ணியே நம்ம கொடுக்க முடியும். வேறு மாதிரி எதுவும் செஞ்சால் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இல்லைங்களா? ஒரு புட்டோ ஒரு அடையோ ஒரு தோசை ஒரு வேக வச்சு கொடுக்கும்போது என்னென்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இதனால் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2-3 நாள் வச்சு கொடுக்கலாம். இல்லை 1 வீக் வரைக்கும் நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு கூட கொடுக்கலாம். இந்த சிப்ஸ் வந்து நமக்கு நல்லா தான் இருக்குமே. இதுவும் நமக்கு வந்து சலசலப்பு இருக்குது பார்த்தீங்களா? அந்த சலசலப்பை கொஞ்சமாக நல்லா கம்மியாகிட்டே வருது பார்த்தீங்களா? கலரும் நமக்கு வந்து நல்ல கோல்டன் கலரில் வந்துட்டு இருக்கு நமக்கு வந்து சிப்ஸு. இது கொஞ்சம் நம்ம கலந்து விட்டுக்கிட்டு நம்ம இது வந்து எண்ணெயிலேருந்து வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்க மொத்த சிப்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஒவ்வொரு பேட்சாக போட்டு நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நான் எண்ணெய் வந்து தேவைப்பட்டால் மட்டும் தான் சேர்ப்பேன் நான் இதில். எனக்கு இந்த எண்ணெயே போதும்னா இதோட விட்டுடுவேன் நான். இந்த கலர் வந்துடுச்சு, நமக்கு நல்லா பொதிஞ்சு வந்துடுச்சு சிப்ஸ் வந்து. போதும், நம்ம இப்போ வந்து இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க நம்ம இந்த சிப்ஸு. கொஞ்சம் கூட சலசலப்பே இல்லை நமக்கு வந்து எண்ணெயோட சலசலப்பு சத்தமும் கேட்கல. உங்களுக்கு கலர் தெரியுமே பார்த்தாவே. ரொம்ப கருக விடக்கூடாது நம்ம இந்த சிப்ஸுக்கு வந்து. நம்ம இது எல்லாமே ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறதையும் நான் சிப்ஸ் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நான் அடியில் டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே சிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு மிளகாய் தூள் இருக்குங்க வீட்டில், அந்த குழம்பு மிளகாய் தூள் நம்ம போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையில் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விடும் போது என்ன ஆகுனா எங்கே பார்த்தாலும் அந்த காரமும் உப்பும் நல்லா நமக்கு கலந்து கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த டப்பை வந்து நல்லா குலுக்கி விட்டுக்கலாங்க. குலுக்கி விடும் போதுன்னா அடியில் மேலேன்னு எல்லாம் ஈவனாக இருக்கும், நம்ம ஸ்ப்ரெட் ஆகும் அந்த காரம் வந்து. அந்த டிஷ்யூ பேப்பர் எதுக்கு போட்டிருக்கேன்னா இப்போ நம்ம வந்து குலுக்கி விடும் போது என்னன்னா எக்ஸஸ் ஆயில் ஒன்று கொஞ்சம் இருக்குல்ல நமக்கு வந்து, அந்த ஆயில் என்னன்னா அந்த டிஷ்யூ பேப்பரில் நமக்கு வந்து எடுத்துட்டோம் எண்ணெயெல்லாம். அதுக்காக தான் டிஷ்யூ பேப்பர் ஒரு 2 பேப்பர் போட்டு வச்சுருக்கேன்னா அந்த பேப்பர் எடுத்து காமிக்கிறது நான் உங்களுக்கு எக்ஸஸ் ஆயில் இருக்கிறது அது எப்படி டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கேன்னு சொல்லி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் எல்லாத்தையுமே நமக்கு வந்து சிப்ஸில் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்காது. ஏன்னா எண்ணெய் இருந்துச்சுன்னா அந்த எண்ணெயோட அந்த கசடு தன்மை சொல்லுவாங்க. 2 மணி நேரம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்மெல் அடிக்கும். அதுக்காக தான் எண்ணெய் சுத்தமாக ட்ரை பண்ணி எடுக்கிறது சிப்ஸில். பார்த்தீங்களா அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வந்துச்சு டிஷ்யூ பேப்பரில். இதுக்காக டிஷ்யூ பேப்பர் போட்டு நம்ம வந்து அந்த ஏர்டைட் கண்டெய்னர் டப்பா நல்லா குலுக்கி எடுத்துட்டோம். நம்ம வந்து நமக்கு நல்லா சிப்ஸ் ரெடியாக ஆகிடுச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்ல காரசாரமாக நல்லா இருக்குங்க. ஈவினிங் டைம் ஒரு ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்லாம். சின்ன பசங்க வந்து பெரியவங்க தாராளமாக இதை சாப்பிட்லாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிப்ஸு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.